சொன்னது. இல்லங்க இன்னொரு சொல்லுங்க. நீங்க சொன்னதை நான் பண்ணேன், ரிப்பன் கட் பண்ணேன், அப்புறம் வந்து கருங்கல் உடைச்சேன். எனக்கு இன்டர்வியூ கால் வந்தது. பரவாயில்லைங்க, சொன்னோம்னா நடக்குது. அதான் எனக்கு சரி அந்த சந்தோஷமா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், அதனால தான் நான் ஃபோன் பண்ணேன். கண்டிப்பா இப்போ கண்டிப்பா சார். அதனால தான் இப்போ அது கிளியர் பண்ணணும், அதனால தான் நான் சரி அது இன்டர்வியூ கிளியர் பண்ணணும் எனக்கு, ஏன்னா அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, நான் சும்மா எனக்கு தெரியும் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் சும்மா அதுக்காக ட்ரை தான் பண்ணுங்க, கேட்குறேன். கிடைக்கும். அதான் அது ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் பண்ணவா, ஏன்னா 2 கருங்கல் உடைச்சேன், ஒரு ரிப்பன் உடைச்சேன். சரி அதான் உங்ககிட்ட சொல்லலாம், வேற என்ன ஃபர்தரா என்ன பண்ணலாமா, ஏன்னா நீங்க சொல்லுவீங்களா சரி இந்த டைம்ல வேலை இல்லாம இருக்கிறேன், அதனால தான் சரி எதனா கிடைச்சா போதுன்னு இருக்கிறேன். அட்லீஸ்ட் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணாச்சு எனக்கு கையில வேலை இருக்கணும். சரி சரி. அதனால தான் சரி உங்ககிட்ட சொல்லலாம். நீங்க சொல்லி எனக்கு நடந்தது என்னமோ சந்தோஷப்பட்டாதான் உங்ககிட்ட சொல்றேங்க. இல்ல இல்ல இல்லங்க, எல்லாரும் ட்ரை பண்ணி ஒரு வாரம் கழிச்சு நடந்திருக்கும். சொன்ன 2 மணி அஹ் நேரத்துல நடந்திருக்குன்றீங்களா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது என்ன, நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நீங்க பேச ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு நீங்க அவ்வளவு நேரம் பேசுனீங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நீங்க சொன்னது ரொம்ப ஆத்ம திருப்தியா இருந்தது, அதனால தான் நான் பண்ணேன், அதை நான் நினைச்சு பண்ணேன். சரி சரி, பரவாயில்லைங்க. அது ஒர்க் ஆகுது தெரியுதா? உங்களுக்கே தெரியுதா? அது நான் அதாவது இது நான் இன்னைக்கு எதுவுமே நான் இந்த கடை எதுவுமே அப்ளை பண்ணலங்க, அது மட்டும் அப்ளை பண்ணி எப்பயோ அப்ளை பண்ண ஒரு 2 3 மாசம் அப்ளை பண்ணுது, சடனா பார்த்து இப்போ அவங்க கிட்ட கூப்பிடுறாங்கன்னும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் நான் இதை. ஆமாங்க, ஆமா ஆமா. அதான் பாருங்க எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. அதான் இப்போ இதுதான் பண்ணேன். இப்போ நான் அடுத்து செடிக்கு தண்ணி ஊத்தலான்னு இருக்கிறேன் புதனுக்காக, அதனால தான் சரி உங்ககிட்ட சொல்லலாம் பார்த்தா நீங்க நான் சரி எடுக்கலன்னா நான் வெஸ்ட் செடிக்கு தண்ணி ஊத்தலாம் போற கரெக்டா நீ கால் பண்ணிட்டீங்க. சரி அதான் சரி. சரி சொல்லலாம். வேற என்ன இருக்காங்க உடனே, அதாவது என்ன எடுத்துடணும் அந்த மாதிரி என்ன என்னங்க? இருந்தா சொல்லு. அவன் என்ன எடுத்துடணும், என்ன எடுத்துடணும் அந்த மாதிரி இருந்தா சொல்லுங்க. இல்லங்க, நானும் மனுஷன் தான். மிருக பிரயோகம் சொல்லுது நடக்கல, நம்ம சொல்றது நடக்குதுன்னா இதுதான். இல்லைங்க நமக்கு உண்மையிலேயே நீங்க நீ இது கேட்ட நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்களா நீங்க, சரி அதனால தான் உங்ககிட்டயே நான் சொல்லலாம்னு நினைச்சேன் நானு. சரி சரிங்க. உண்மையிலேயே அதான் சரி நானும் உங்களுக்கு பார்த்தேன் எல்லாம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோவா இருக்குது. ஆ. சரி சாப்பிட்டேன், அதான் சரி டக்குனு ஃபோன் தான் எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு, அதனால தான் சரி உங்ககிட்ட சொல்லலாம். இல்லங்க, இப்படிதான் சொன்னேன். இப்ப ஒருத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரசனம் பார்க்கும்போது எனக்கு சிட்டிசன்ஷிப் எப்ப வேணும்னு கேட்டாங்க, எப்ப ஆ கிடைக்கும்னு கேட்டாங்க. ஆ சிங்கப்பூர்ல இருந்தாங்க, சிட்டிசன்ஷிப் எப்ப கிடைக்கும்னு கேட்டாங்க. ஆ நான் வந்து நீங்க வேலையை விட்டு வெளியில வந்துருவீங்க அப்படின்னு. ஆ அதே மாதிரி 20 நாள் கழிச்சு வேலை போயிடுச்சு. அவன் எப்படி ம் இது சொன்னீங்கன்னு கேக்குறாங்க. ம் இப்படிதான் சொல்றது எல்லாருக்கும். உண்மையிலேயே நீ இது மிராக்கிள் இருக்குங்க உங்ககிட்ட, நான் ஓப்பனா சொல்றேன். ஆ, ஆ. நீங்க சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு உங்ககிட்ட பேசுனது. இல்லங்க, ஒருத்தர் இன்னொருத்தருக்கும் பிரச்சனை சொன்னேன். அன்னைக்கு சொன்ன அன்னைக்கே யாரோ ஒருத்தவங்க வந்து நான் சொன்ன ஆள் வந்திருந்தாங்க அவங்களுக்கு. அது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஆ இது பெருமைக்கு சொல்லல. ஆ உண்மையிலேயே இல்ல இல்ல நடந்தது. நானும் உங்களை நான் இதுதான் சொல்ல, இப்ப நீங்க வந்து எனக்கு நீங்க பிரசன்னம் எனக்கு சொன்ன நீங்க ஜாதகம் வச்சு தானே சொன்னீங்க எனக்கு நீங்க. ம், ம், ம். அது அப்பனா அது கரெக்டா வந்திருக்குல்ல, இது சக்சஸ் ஆகணும், இது ஃபர்தரா என்ன இருக்குமா, அதான் சரி நீங்க டக்கு, அதனால தான் நான் உங்ககிட்ட போன் இது உடச்சு, நான் எதிர்பார்க்காத ஒரு கால்ல வந்து அவங்களே கால் பண்ணி பேசினாங்க. சரி சரிங்க, பண்ணுங்க. அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நம்ம. இதையே தொடர்ச்சியா ரொட்டீனா பண்ணவா எப்படி இது? பண்ணுங்க, வேற என்ன பண்றது. இந்த கருங்கலை தேடணும் நான் வீட்டுல, அதனால தான் கேட்டேன். கல்லு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ஒன்னொன்னா உடைங்க. 2 வருஷத்துக்கு 2 நல்லா இருக்குது, ஆனா இது எனக்கு கிடைக்கணும், அதனாலதான் ஏதோ ஏதோ உங்களோட பிளெஸிங்ஸ் அது எல்லாமே இருந்தா நல்லா இருக்கும்ல, அதனாலதான். இது வேறயா? இல்ல நீங்க இல்லைங்க சொன்ன நடந்தது என்னமோ சந்தோஷப்படாதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். சரி சரி சரிங்க, செஞ்சு பாருங்க. அஹ் அது இந்த முள் செடி தாங்க செவ்வாய். அஹ் அப்ப புதன் செவ்வாய் நட்சத்திரம் இருக்குன்னா முள் செடிக்கு தண்ணி ஊத்துறீங்களா? முள் செடி இது இருக்கா? முள் செடினா இந்த ரோஜா பூ அந்த மாதிரி, ஆனா இது இருக்குது அந்த இல்லங்க, என் அதுக்கு நீங்க போட்டீங்க அப்படின்னா எதிர்மறையா செயல்படும், அதனால கேக்குறேன். ஏன்னா இப்ப செவ்வாய் முள் வக்கரமா செடியா? இருக்குல்ல. ஆமா அப்ப செவ்வாய்ங்கிறது முள் செடி தானே, முள்ளு தானே செவ்வாய். ஆமா. அப்ப முள் செடி தான் செவ்வாய். அதை வந்து ஆக்டிவேட் பண்ணா பாதிப்பு வரும். இப்போ நீங்க வந்து மத்த இதுக்கு யூஸ் பண்ணுங்க, முள் செடிக்கு மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. முள் செடி மட்டும் போடக்கூடாதா, ஊத்தக்கூடாது? பெரிய கேர் எடுத்து பண்ண வேண்டாம் முள் செடிக்கு. இல்ல இல்ல இங்க செம்பருத்தி அந்த மாதிரி தான் இருக்குது, செம்பருத்தி இருக்கு, துளசி இருக்குது, அப்புறம் இந்த அதுக்கு போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்றது வந்து இந்த கத்தாழை, அதுக்கப்புறம் இந்த தூதுவாழை, அந்த மாதிரி எதுவும் இல்லைல்ல. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இங்க, வந்து அந்த மல்லிப்பூ செடி இருக்குது, அப்புறம் வந்து செம்பருத்தி இருக்குது. சரி பண்ணுங்க, இதே பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி அதான் சொல்லலான்னு பார்த்தேன். சரி சரிங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பா கண்டிப்பாங்க, உங்களுக்கு தேங்க்ஸ். நடந்தா ரொம்ப சந்தோஷம் தாங்க. இல்ல நான் நடந்தா சந்தோஷப்படுவேன். அதுதான் நீங்க, ஏன்னா நீங்க ஜஸ்ட் நீங்க கார்டனுக்கு ஊத்துனா சொன்னீங்க தவிர பூச்செடி தானே சொன்னீங்க, இல்ல கார்டனுக்கே சொன்னீங்களா? பூச்செடி தாங்க, எல்லாமே பண்ண வேண்டாம், ஓரளவு பண்ணா போதும்.
ஓகே. நீங்க தான் சொன்ன சர்க்யூட்னு சொன்னீங்க. அது இந்த 40 வீடியோல இருக்கா அந்த சர்க்யூட் நீங்க சொன்னது? சர்க்யூட் இருக்கா? புரியல எனக்கு சார். நீங்க அந்த 40 வீடியோல நீங்க சொன்ன அந்த சர்க்யூட் பேரலல் அது அதெல்லாம் இல்ல இருக்கான்னு இல்ல, கேக்குறேன். நான் இதில் நட்சத்திரமே சொல்லலையே. ஆ, 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 ஆ. அதை வந்து நான் நார்மல் வீடியோலயே சொல்லியிருக்கேன், நான் யூடியூப் வீடியோல. ஓகே. இதுல நட்சத்திரமே நான் யூஸ் பண்ணல. அப்ப நட்சத்திரத்துக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு பாத்துக்கோங்க. அப்ப அந்த கிரகம் இந்த வீடுக்கு பவர் கிடையாது, நட்சத்திரம் தான் பவரா? அதாவதுங்க, நீங்க வீட்டுல இருக்கிறீங்க, யாருடைய வீடுன்னு தானே எல்லாரும் கேட்பாங்க. நட்சத்திரம் தான் ஓனர் ஆஃப் தி இதுல. ஆமா ஆமா, ஏன்னா அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ராசி, செகண்ட் வந்து ஸ்டார் போட்டு அந்த ஓனர் ஆஃப் த இதுன்னு போட்டுருந்தீங்க, அதுக்காக கேட்டேன். ஓகே. இல்ல இல்லங்க, ஃபர்ஸ்ட் வந்து நட்சத்திரம், ரெண்டாவது வந்து இந்த வீட்டு அதிபதி, அப்படி எடுத்துக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் ராசின்னு போட்டுருந்தீங்க இந்த வீடியோ, யூடியூப் வீடியோல. இல்லங்க, உங்களுக்கு புரியறதுக்கா அந்த மாதிரி போட்டிருந்தேன். என்ன சொல்றது வந்து புரிய வைக்கணும்ல. ஓகே. அப்ப அந்த இடம் தான் வந்து கம்பெனி, அதான் நம்ம ராசின்னு சொல்றோம். அந்த நட்சத்திர அதிபதிங்கிறது அந்த இடத்தினுடைய ஓனர். அவங்க 2 பேரும் நல்லா இருந்தா தான் நீ உங்களுக்கு வேலையாகும், நல்லா இல்லைன்னா என்னதான் கீழே வந்தா வேலையாகாதுன்னு நீங்க சொன்னீங்க. ஆமா, கிரகங்கள் வந்து வேஸ்ட் தாங்க. உங்க உள்ள இருந்து கிரகங்கள் சேர்க்கை இருந்து அது வந்து வேஸ்ட் தான். நட்சத்திர அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும். நட்சத்திரம் கெட்டு போச்சு அப்படின்னா கிரகம் என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் உங்களுக்கு பயன் இல்லை. உங்களுக்கு ஒரு டீச்சர் வந்து நல்லா சொல்லி தராங்க, எல்லாமே செய்யறாங்க, மேல இருக்க அந்த டீச்சரை கண்டுக்கல அப்படின்னா அவங்க எப்படி சம்பாதிப்பாங்க? மேல இருக்கிறவங்க தானே சம்பளம் போடணும். ஆமா. சம்பளம் சரியா வரலன்னா அந்த டீச்சர் நல்லா உழைச்சு எல்லாமே சொல்லி தந்து என்ன யூஸ் இருக்கு? ஆமா. அந்த ரிப்பன் வெட்டது நல்ல ஒரு மைண்ட் சூப்பரா இருந்துச்சுங்க உண்மையிலேயே. ஏதோ என்னை விட்டு விலகின மாதிரி இருந்தது ரிப்பன் வெட்டும் போது. சரி சரி, தடை இருந்து விலகின மாதிரி அந்த தடை இருந்து. இல்லைங்க, நான் இது வரைக்கும் கேட்ட ரிவ்யூலயே வந்து இத்தனை இது வெட்டிட்டு ஒரு வாரம் கழிச்சு நடந்தது நான் கேள்விப்பட்டேன். ஆனா இன்னைக்கே சொல்லி 2 மணி நேரத்துல நடந்தது வந்து உங்களுக்கும் இன்னொருத்தருக்கு அவருக்கும் இதே மாதிரி நடந்தது. நான் கொஞ்சம் ஆத்மாத்மா நீங்க சொன்னதை நான் முழுசா நம்பினேன். நீங்க சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் பண்ணேன் அது. சரி சரிங்க. அது ஒரு சில பேருக்கு அந்த கனெக்டிவிட்டி இருக்கும்ல. இப்போ உங்களோட இது எனக்கு, உங்க இது எனக்கு எப்படி சொல்றது, உங்க வாக்கு எனக்கு கரெக்டா இதுவா இருக்குன்னும் போது அதனால சொன்னேன் நான். கண்டிப்பா கண்டிப்பாங்க. அப்புறம் நீங்க இந்த இது சொன்னீங்க, குரு சந்திரனுக்கு பால் குடிக்க சொன்னீங்க. அது வந்து இப்ப இந்த இது சொல்லுவாங்கல்ல, இல்லங்க, அப்படியே யூடியூப்ல போட்டு விட்டுருவா. சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்றாங்கல்ல, அது ஆக்டிவேட். அப்ப அதெல்லாம் ஒண்ணுன்னா நம்ம அந்த குரு அந்த பால் இது குடிச்சதே நம்ம இது ஒர்க் அவுட் ஆகுன்றீங்களா? ஏன்னா குரு சந்திரன். அதாவதுங்க, உங்களுக்கு குரு வந்து சந்திர நட்சத்திரத்துல இருக்கா? சந்திரன் தான் குரு நட்சத்திரத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். குரு சந்திர நட்சத்திரத்துல இருக்காரு. ரிஷபராசிலியா இருக்கு குரு. ஆமா ஆமா. சரி சரிங்க. அப்ப அதை நீங்க பண்ணுங்க. பால் நிறைய குடிங்க. அது சூரிய நட்சத்திரம்னால சூடான பால் குடிங்க. வேலை முடிஞ்சிருச்சா? ஓகே ஃபைன். சரி, நான் ஃபர்தரா வந்தா உங்க சரி சரி, கண்டிப்பா கண்டிப்பா. இதை நான் பண்றேன், ரெகுலரா பண்றேன். எனக்கு பாப்பா எப்படி அதுவும் ஆகும். கண்டிப்பாங்க. இதை நான் யூடியூப்ல போட்டுக்கலாமா? இதையா? இது ரெக்கார்ட் பண்ணதுயா? சும்மா போட்டு விடுறேன். இது வேணாங்க, என்ன சொல்ல போறாங்க? என்னங்க சொல்லுவாங்க? சும்மா போட்டு விடுறேன். நீங்க வேணா கமெண்ட் வேணா போட்டு விடுங்க, ரெக்கார்டிங் வேண்டாம். கமெண்ட் இல்ல போட்டு விடுங்க. சும்மா போட்டு விடுறேங்க, இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குன்னு ரிவ்யூ, வேற ஒண்ணும் இல்ல. ரெக்கார்டிங்கே போட போறீங்களா? ரெக்கார்டிங் போடுற இப்ப என்ன வந்துச்சு? இது வந்து ஹானஸ்ட் ரிவ்யூ தானங்க. இப்ப நம்ம வந்து எதுவும் போலியெல்லாம் போடல. சரி ஓகே, போடுறதுன்னா போடுங்க. போட்டுட்டு உங்க பேரை போட்டுறேன், முரளிகிருஷ்ணன் அப்படின்ட்டு. போட்டுருங்க. பேர் மட்டும் போடுங்க. ஊர்லாம் இல்ல ஊர்லாம் போடலங்க. கமெண்ட் கூட பண்ணுங்க, என்னுடைய இதுன்னு போட்டுருங்க, அவ்வளவுதானா? சரி ஓகே. நீங்க இது ரிவ்யூ எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட சொல்லலாம் தான் கால் பண்ணேன், எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாங்க, இது ஒரு பெருமை தாங்க, உங்களுக்கு ஒரு பெருமை தான். இல்ல அது அதான் எனக்கு என்னன்னா, எனக்கு கிடைச்சவரை நீங்க போட்டா சந்தோஷமா இருக்கும்ன்றேன். அது கிடைச்சிருச்சுன்னா அது அதுக்காக இப்பதானே வந்திருக்கு. 2 மணி நேரம் தானங்க ஆகுது பேசி. அதுதான் கிடைச்சோடனே நான் சொல்றேன், அப்ப போட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும்ல. இல்ல இது இப்ப போடுறேன், அதுக்கப்புறம் கிடைச்சதுக்கு அப்புறம் செகண்ட் டைம் போடுறேன், அவ்வளவுதானே? இல்ல இது இப்பதானே இனிஷியலே பண்ணிருக்காங்கன்ற, நான் அதுக்காக சொல்றேன். நான் அதுதான் இனிஷியலா நடந்திருக்குன்னு போடுறேங்க. நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபினிஷிங் டச்சை வந்து அடுத்து போடுறேன்ற. சரி ஓகே போடு. இது வேற எதுவும் போடாது. இது இல்ல இல்லங்க, நீங்க நடந்திருக்குன்னு சொன்னீங்களா, அததான் நான் போடுறேன். இன்னொருத்த கூட சொன்ன, நான் வந்து மேக்ஸிமம் ரிவ்யூ போடுறது இல்ல, இருந்தாலும் சும்மா போடலாம் அப்படின்ட்டு ஒரு டைம். சரி ஓகே, பாருங்க. சரிங்க, பாருங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்து பார்ப்போம் நம்ம. சரி ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.